முருகன் ஒழுங்கா பேக்கை கொடுன்னு சொன்னேன். நல்லா கேளுங்க மிஸ், விட்டுறாதீங்க மிஸ். முருகா முருகா முருகா, எதுவும் நடக்கக்கூடாது முருகா. ஒருவேளை இந்த பொறுக்கி யுகேஷ் கூப்பிடும் போது நம்ம ஃபோன் வச்சிருக்கிறத பார்த்துட்டானோ, நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். யுகேஷ் குறங்க, அவன் ஃபோன் தான் வச்சிருக்கான்னு ஒழுங்கா பாத்தியா? அவன் பேக்ல மட்டும் ஃபோன் இல்லைன்னு வச்சுக்கோ, நீ செத்த. அட நான் ஏன் மிஸ் போய் சொல்ல போறேன், ப்ராமிஸா பார்த்தேன் மிஸ். முருகன் பேக் கொடு. மிஸ் நான் தரமாட்டேன் மிஸ். என்ன முருகன் திமிர் ஆயிடுச்சா? பாத்தீங்களா மிஸ், அப்போ கன்ஃபார்ம் ஃபோன் வச்சுக்கிறா மிஸ். கேளுங்க மிஸ், இப்போ நீ பேக்கை கொடுக்குறியா இல்லை உங்கள் அப்பா கால் பண்ணுமா? அதான் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் மிஸ். பரவாயில்ல போய் சொல்லிக்கோங்க மிஸ். இவன் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 10 ரூபாய்க்கு நடிக்கிறான். முருகா ஆக்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணி. ஓ ரொம்பவா இருக்கு? சரி சரி கம்மி பண்ணிக்கிறேன். கொடுக்க மாட்டேன் சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். மிஸ் மிஸ் சாரி மிஸ், இந்தாங்க மிஸ் பேகு. எங்கே வச்சிருக்க மிஸ்? ஃப்ரண்ட் ஜிப்பில் பாருங்க மிஸ். எங்கடா வச்சிருக்கான் உனக்கு தெரியுமா? சைட் ஜிப்பில் பாருங்க. இல்லையே, இல்லை லேப்டாப்பு அந்த சைடில் சந்தில் பாருங்க மிஸ். இல்லை ஃபோன் இருந்தால் தானே இருக்கும். ஏதாவது ஐடியா பண்ணுமே. பார்த்தீங்களா மிஸ், சிரிச்சா பாருங்க மிஸ். முருகன் உண்மையை சொல்லு, இல்லை பிரின்சிபல் ஆஃபீஸில் போய் தான் நிற்பேன். மிஸ் இவனை நம்ப முடியாது மிஸ், இவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கொடுத்து வச்சுப்பான் மிஸ். இந்த கிளாஸ் ஃபுல்லாக செக் பண்ணுங்க மிஸ், அப்போ தெரியும் மிஸ் இந்த உண்மை. கிளாஸில் இருக்க எல்லாரையும் செக் பண்ண போகிறாங்களா? சாரு இருடி இருடி, ஏதாவது யோசிப்போம். ஃபோனை பத்திரமா உள்ளே தானே வச்சுருக்க?